உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும். சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும். VT Cash and Carry, La Chapelle. வணக்கம். இது IBC தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். போலி கல்வி தகமை குற்றச்சாட்டு, சபாநாயகர் பதவி விலகினாலும் அனுரவிற்கு அழுத்தம். நீதியமைச்சர் உட்பட்டவர்களின் தகமைகளில் புதிய குற்றச்சாட்டு. யாழ் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அர்ச்சுனாவின் குழப்பத்தை ஆளுநர் தடுக்காததால் விமர்சனம். அர்ச்சுனா மல்லினமாக விழித்ததாக அதிகாரிகள் குற்றச்சாட்டு. அனுரவின் இந்திய பயண பின்னணியில் தமிழருக்கு உதவி கோரும் கஜேந்திரகுமார். இந்திய பிரதமருக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக கடிதம். யாழ் மருத்துவமனைகளில் 60 பேருக்கு மேல் எலிக்காய்ச்சல் நோயாளர்கள். 7 பேர் மரணத்தை அடுத்து சுகாதார அறிவுறுத்தல்கள் தீவிரம். உலக சதுரங்க வாகை தமிழருக்கு முதல்வர் ஸ்டாலின் நிதி சன்மான அறிவிப்பு. உலகின் இளவயது வாகியர் குசேவுக்கு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. பிரான்சில் அரசியல் சவால்களுடன் பிரதமர் பொறுப்பையேற்றார் பிரான்சுவா பெய்ரோ. நல்லிணக்க உதவி தேவை என அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா சபாநாயகரின் கல்வி தகமை தொடர்பில் எழுந்த கடும் சர்ச்சையை தொடர்ந்து சபாநாயகர் பதவியிலிருந்து அசோக் ரன்வல விலகியுள்ளார். எனினும் கல்வி தகமை தொடர்பில் தான் பொய்யான விடயங்களை குறிப்பிடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வரலாற்றில் சபாநாயகர் ஒருவர் சுயமாக பதவி விலகியமை இதுவே முதல் தடவையாக கருதப்படுவதுடன் கல்வி தகமை விவகாரத்தில் குறுகிய காலத்தில் சபாநாயகர் ஒருவர் பதவி விலகியமை இதுவே முதல் தடவையாகும். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் கொள்கை பிரகடன உரை கடந்த நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்ற போது புதிய சபாநாயகராக அசோக் ரன்வல ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். சபாநாயகராக அசோக் ரன்வல தெரிவு செய்யப்பட்ட அதே வாரத்தில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் சபாநாயகர் அவரது கலாநிதி பட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் என பதிவேற்றம் செய்திருந்தார். இந்த பதிவு சமூக கட்டமைப்பில் பிரதான பேசுபொருளாக காணப்பட்ட நிலையில் பொது நிகழ்வில் கலந்து கொண்டு சபாநாயகர் அசோக் ரன்வலவிடம் ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போது தன்னிடம் 2 பட்டங்கள் இருப்பதாகவும் கலாநிதி பட்டம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள கேள்விக்கு தற்போது பதிலளிப்பது அவசியமற்றது எனவும் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான பின்னணியில் சபாநாயகரின் கல்வி தகமை குறித்து அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிசவிடம் கடந்த செவ்வாய்க்கிழமை ஊடகங்கள் கேள்வி எழுப்பிய போது கல்வி தகமை குறித்து சபாநாயகர் பதிலளிப்பார் என்று குறிப்பிட்டார். சபாநாயகரின் கல்வி தகமை குறித்து மொரட்டுவ பல்கலைக்கழகம் மற்றும் ஜப்பான் பஷிடோ பல்கலைக்கழகங்கள் மாறுபட்ட கருத்தினை குறிப்பிட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்டன. தனது கல்வி தகமையை பகிரங்கப்படுத்த வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கடுமையாக வலியுறுத்தியுள்ளதுடன் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்தது. இந்த நிலையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு சபாநாயகர் அசோக் ரன்வல தனது கல்வி தகமை குறித்து சமூகத்தின் மத்தியில் பல கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதாகவும் கல்வி தகமை குறித்து எந்தவித பொய்யான தகவல்களையும் தான் வழங்கவில்லை என்றும் கூறியுள்ளார். கல்வி தகமையை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான ஒரு சில ஆவணங்கள் தற்சமயம் தன்னிடம் இல்லை என்றும் அந்த ஆவணங்களை உரிய நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை விரைவாக பெற்றுக்கொள்வது கடினமாக உள்ளது என்றும் கூறியுள்ளார். தனக்கு கலாநிதி பட்டத்தை வழங்கிய ஜப்பானின் பசுடோ பல்கலைக்கழகத்திற்கு இணையான ஆராய்ச்சி நிறுவனம் கலாநிதி பட்டத்திற்குரிய ஆவணங்களை வெகு விரைவில் வழங்குவதாக குறிப்பிட்டுள்ள நிலையில் அவற்றை வெகு விரைவில் முன்வைக்க எதிர்பார்த்துள்ளதாக கூறியுள்ளார். எவ்வாறாயினும் தோற்றம் பெற்றுள்ள நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தையும் தம் மீது நம்பிக்கை கொண்ட மக்களையும் நெருக்கடிக்குள்ளாகுவதை தவிர்க்கும் வகையில் சபாநாயகர் பதவியிலிருந்து விலகுவதாக கூறியுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா சபாநாயகரின் கல்வி தகமை தொடர்பான சர்ச்சையை தொடர்ந்தும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2 அமைச்சர்களின் கலாநிதி பட்டம் குறித்த சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசாங்கத்துக்கு புதிய நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது.
ஸ்ரீலங்கா நீதி அமைச்சரும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹர்ஷன நாணயக்காரவின் பெயரின் முன்னால் எழுதப்பட்டிருந்த கலாநிதி என்ற பட்டம் தற்போது நீக்கப்பட்டுள்ளது. அவைத் தலைவர் காரியாலயத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தின் தகவலின் அடிப்படையில் நாடாளுமன்ற இணையதளத்தில் அமைச்சர் ஹர்ஷனவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி பட்டம் போடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது நீக்கப்பட்டுள்ளமை பேசுபொருளாகியுள்ளது. அத்துடன் நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணாதிலகவும் தனது பெயருக்கு முன்னால் உள்ள கலாநிதி பட்டத்தை நீக்கியுள்ளார். அமைச்சர் தற்போது கலனி பல்கலைக்கழகத்தில் கணக்கீட்டு கணிதத்தில் கலாநிதி பட்டத்திற்காக படித்து வரும் நிலையில் அவரின் ஆதரவாளர்கள் தவறாக கலாநிதி பட்டம் பெற்றதாக விளங்கிக் கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற இணையதளத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விவரங்கள் சரியான முறையில் எழுதப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள பூரண ஆய்வு நடத்துமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இணையதளத்தில் பிழையாக எழுதப்பட்டிருந்த சில விவரங்கள் திருத்தப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்படுகிறது. யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனாவின் செயற்பாடுகள் தொடர்பில் அங்கு கலந்து கொண்டு அரசு அதிகாரிகள் விசனம் தெரிவித்துள்ளனர். பெண் அரசு அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா விழித்த வார்த்தைகள் சபை ஒழுங்கும் கூட்டம் ஒழுங்கும் முரணாக உள்ள போதும் அதனை கட்டுப்படுத்த வேண்டிய அமைச்சர், வடமாகாண ஆளுநர் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோர் வேடிக்கை பார்த்ததாக அவர்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் முதலாவது அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் இம்முறை நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா அதிகாரிகளை விழித்த வார்த்தைகள் சபை ஒழுங்குக்கும் கோட்ட ஒழுங்குக்கும் முரணாக இருப்பதாக பெயர் குறிப்பிடப்படாத அதிகாரி ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். நகர அபிவிருத்தி தொடர்பான விவாதத்தின் போது பெண் உயர் அதிகாரி ஒருவரை தவறாக விழித்ததுடன் உங்களுக்கு திட்டமிடல் என்றால் என்ன என தெரியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். அது மட்டுமல்லாது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து என அடிக்கடி கூறியதுடன் அவரின் கல்வி தகமை தொடர்பிலும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மாகாண அதிகாரி ஒருவரை படையப்பா படம் பார்த்தீர்களா, 10 மில்லியனை 10 நாளில் எவ்வாறு செலவழிப்பீர்கள், தனக்கு அதனை கூறுமாறும் தெரிவித்துள்ளார். நாங்கள் என்னென்றால் இதில் அடுத்த திட்டம் எங்களுடைய நடம் இந்த அஜெண்டாவில் போட்டிருக்கிறது. அரசாங்க நிறுவனங்கள் பொதுமைப்புகளால் சவரிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் அபிவிருத்தி சமகால தேவைப்பாடுகள் பிரதேச செயலாளர்களிடம் கோரி பெற்று இதில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவரங்கள் உங்களுடைய பார்வைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனுடைய தேவைப்பாடுகள் முன்னுரிமைகள் தொடர்பாக நீங்கள் அடுத்த கூட்டத்துக்கு முன்னராக ஒரு 2 வாரங்கள் அல்லது 3 வாரங்களிலே எங்களுக்கு இந்த விவரங்களுடைய முன்னுரிமையை நீங்கள் தரும் பட்சத்தில் நாங்கள் அடுத்த கூட்டத்தில் இதற்குரிய அனுமதிக்கு கௌரவ அமைச்சர்களுக்கு மறுபடியும் முருகவள்ளி இந்த ப்ரோக்ரஸ் ஆஃப் த பிஎஸ்எஸ் ப்ராஜெக்ட் பிரைமரி ஹெல்த் கேர் சென்டிங் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பல பொறுப்புக்கூடல் அதிகாரிகள் யாராவது இருக்கிறார்களா இந்த பிஎஸ்எஸ் ப்ராஜெக்ட்டுக்கு? வாங்க, குட் மார்னிங். சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஜஸ்னாவில் வந்து 95 மில்லியன் வந்து அலோகேட் பண்ணியிருக்கிறோம் ஜஸ்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. ஆனால் நீங்கள் 69 மில்லியன் தான் இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆகவே மிச்சம் வந்து கிட்டத்தட்ட 8.4 84 லட்சம் ரூபாய் பெறுமதியானது ஜாழ்ப்பாணத்தில் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணவில்லை. ஸோ இந்த 10 டேஸ்ல 85 லட்சத்தையும் நீங்கள் வடக்கு மாகாண சபைக்கு இருக்கிற வைத்தியசாலைக்கு 85 லட்சத்தையும் 10 டேஸ்ல ஸ்பெண்ட் பண்ண போறீங்களா? அந்த படையப்ப படம் தான் பார்க்கணும். 85 லட்சத்தை வித்தின் 10 டேஸ்ல செலவழிப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதுல 70 மில்லியன் இருக்கு. அந்த 70 மில்லியனையும் 10 நாளில் படையப்பா மாதிரி நீங்கள் எவ்வாறு செலவழிக்கப்படுவது தயவு செய்து சொல்லவும். ஏனென்றால் இதுதான் எங்களுடைய வடக்கு மாகாண சுகாதாரத்துறை. நான் திருப்பியும் எடுக்கக்கூடிய காரணம் அடுத்த எலெக்ஷனுக்கு முடிவுகளும் அது தவிர இருக்கிற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த கருத்துக்கள் உதவும் என்பதால உங்களுக்கு கேட்கிறேன். நீங்களே அதோட பிஎஸ்எஸ்சி ப்ராஜெக்ட் நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி முடிஞ்சிட்டு நினைக்கிறேன். அதுக்கு சிறப்பு பரிசை கூட என்னுடைய வைத்தியர் கேதீஸ்வரன் அவர்கள் போய் வேண்டிக் கொண்டு வந்ததாக மோட்புத்தகத்தில் நான் பார்த்தேன். அதை நான் அடுத்த முறை உங்களுடைய கௌரவ அமைச்சருக்கு தெரிவிக்கிறேன். என்றால் நாங்கள் சுகாதார அமைச்சு செலவழிக்கின்ற அதாவது வந்து அலோகேட் பண்ணுகிற மொத்த பணத்தையும் ஐயா நீங்கள் இதுல 10 வருஷத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 30% பாதிச்சிருப்போம், 40% பாதிச்சிருப்போம். முக்கியமாக எங்களுடைய வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அவர்கள் பீடியாக இருந்த காலத்தில் திருப்பி அனுப்பியிருக்கோம் முழு காசு.
அது மட்டுமல்லாது யார் மாவட்டத்தில் திட்டங்களை வகுக்கும் போது உங்கள் கல்வி அறிவு போதாது என அதிகாரிகளை விமர்சித்ததுடன் அவ்வாறு தேவைப்பட்டால் தன்னிடம் வாருங்கள் கற்றுத்தருகிறேன் எனவும் தெரிவித்துள்ளார். கௌரவ அமைச்சர்களுக்கு என்னுடைய முக்கியமான விஷயம், அந்த ஒரு மீட்டிங்ல ஒரு அனலைசிஸ் செய்யல அட்மினிஸ்ட்ரேஷன்ல படிக்கிறாங்க டெவில் வாக்கிங் சொல்றது அங்கே எல்லாருமே சார்பா கதைச்சு கொண்டிருந்தால் அந்த கௌரவ தலைவர்களுடைய கருத்தின்படிதான் இந்த இது நடக்கும். அங்கே ஒருவர் எதிர்த்து கதைத்து குறைகளை சுட்டுக்காட்டும் பட்சத்தில் சொல்றது இங்கிலீஷ்ல டெவில் வாக்கிங் தயவு செய்து யூடியூபில் அடித்து வாசிக்குமாறு உங்களுடைய அன்பு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிளானிங்ல ஒரு செக்ஷன் இருக்கு, டெவில் வாக்கிங், ப்ளீஸ் ரீட். இவ்வாறான நிலை ஏற்பட்ட போது அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோர் நாடாளுமன்ற உறுப்பினரை கட்டுப்படுத்தாது வேடிக்கை பார்த்ததாக அரசு அதிகாரிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் அவரை கூட்டத்திலிருந்து வெளியேற்றுமாறு அரச உத்தியோகத்தர் ஒருவர் கூறியிருந்தார். யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து குழப்பத்தை ஏற்படுத்த யாழ் முயற்சித்தாலும் அதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் டி சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அத்துமீறி நுழைந்தமைக்கு எதிராக யாழ்ப்பாணம் காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை கூறியுள்ளார். அதே நேரம் அரசு அதிகாரிகளின் கல்வித்தரம் தொடர்பில் சிலர் கேள்விகளை எழுப்புவது மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நோயாளிகளுக்கு மாத்திரமல்ல, பல உயரதிகாரிகள் எப்போதுமே அவர்கள் அன்போடு ஒரு உத்தியோகத்தரோடு தொடர்பு கொண்டு சேவையை பெறுகின்றதும் நோயாளிகளை பார்ப்பதற்கு ஏற்ற வகையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதை விடுத்து எம்மை பயமுறுத்தி அல்லது உத்தியோகத்தர்களை பயப்படுத்தி உள்ளே வந்து விதண்டாவாதம் செய்கின்ற எவரும் கடவுளாக இருந்தாலும் அவர்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை. அதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்ல வேண்டியிருக்கின்றது. அது நான் பணிப்பாளர் என்ற என்னுடைய கடமை நிமித்தம் செய்ய வேண்டியிருக்கின்றது. நான் பணிப்பாளர் இந்த இடத்திலிருந்து அல்லது வெளியில் இருந்தால் அது நான் மிக வேறு விதமாக நான் நடந்து கொள்ள முடியும் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே யார் வந்தாலும் மீண்டும் அன்போடு வரவேற்க தயாராக இருக்கின்றேன். குறிப்பாக புதிய பல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றது. நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது. இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையின் கீழ் ஒற்றுமையாக இந்த சேவையை எடுத்துச் செல்ல வேண்டும். ஆகவே இதை நான் இந்த சபைக்கு சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் படித்தீர்களா? நீங்கள் என்ன படித்திருக்கின்றீர்கள்? ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படித்திருக்கிறீர்களா என்று கேட்பது அவர்களை மாத்திரமல்ல என்னையும் கடுமையாக காயப்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் நான் இங்கே பல உத்தியோகத்தர்களோடு இந்த மாவட்டத்துக்காக அவர்களோடு சேர்ந்துதான் சேவை செய்கின்றேன். ஆகவே கௌரவ அமைச்சர், கௌரவ ஆளுநர் தலைமையிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராயினும் இதை செய்ய வேண்டாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற போது ஒரு சிலர் பல உத்தியோகத்தர்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை எதிர்வரும் கூட்டங்களுக்கு அனுமதிக்க கூடாது. ஏனெனில் இங்கு பல உயர்நிலை உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் இன்றும் நாளையும் போய் அவர்கள் சேவை செய்ய வேண்டும். அவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டால் இந்த அரச இயந்திரத்தை எடுத்து நடத்துவது கஷ்டம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை 58 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். குறித்த காய்ச்சலினால் இலகுவாக பாதிக்கக்கூடிய விவசாயிகள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கு தடுப்பு மாத்திரைகள் வழங்கப்படுவதாக இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை 58 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களிலே பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 24 பேரும், கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 24 பேரும், மருதங்கேணி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 6 பேரும், சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 4 பேரும் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரை இந்த காய்ச்சலினால் யாழ்ப்பாண மாவட்டத்திலே 6 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஒரு இறப்பு முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே உயிரிழந்திருக்கின்றார்.
இந்த நோயாளர்களிடமிருந்து இந்த காய்ச்சல் எந்த வகையானது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக பெறப்பட்ட குருதி மாதிரிகளை நாங்கள் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பியிருந்தோம். அவர்களிலே 3 பேருக்கு இந்த எலிக்காய்ச்சல் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த காய்ச்சல் பரவி வருகின்ற இந்த பிரதேசங்களிலே யாருக்காவது காய்ச்சல் ஏற்பட்டால் அது ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்லுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது இந்த காய்ச்சலுக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கும் பணிகளும் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த ஆபத்து இலக்கினராக வயல்களிலே சேற்று நிலங்களில் வேலை செய்கின்ற விவசாயிகளுக்கு விவசாய திணைக்களத்தின் உதவியோடு கிராம மட்ட விவசாய குழுக்கள் மூலம் தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதே போன்று கடல் நீர் ஏரிகளிலே மீன்பிடி தொழிலிலே ஈடுபடுபவர்களுக்கும் இந்த தடுப்பு மருந்து வழங்கப்படுகின்றது. இதனை விட துப்புரவு பணிகளிலே ஈடுபடுகின்ற குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர்களுக்கும் இந்த தடுப்பு மருந்துகளை தற்போது நாங்கள் வழங்கி வருகின்றோம். இந்தியாவின் முதலீடு திட்டங்கள் தொடர்பான சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை மறுதினம் டெல்லி பயணமாக உள்ளார். இந்தியாவின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் அவர் இந்த பயணத்தை முன்னெடுக்க உள்ளார். ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் முதலாவது வெளிநாட்டு பயணமாக அனுரகுமார திசாநாயக்க இந்தியா செல்லவுள்ளார். இந்த விஜயத்தின் போது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஏனைய இந்திய உயர் அதிகாரிகளுடன் பரஸ்பர நலன்கள் குறித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார். குறிப்பாக இந்த பயணத்தின் போது புதிய அரசாங்கத்தின் கொள்கைகள் தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுரகுமார திசாநாயக்க எடுத்துரைப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மின்சாரத்துறையில் இந்திய முதலீட்டு திட்டங்களில் கவனம் செலுத்த வாய்ப்பிருப்பதாக விஜித ஹேரத் கூறியிருந்தார். இந்த விஜயமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் முன்னேற்றும் மற்றும் பலப்படுத்தும் என ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல்கள் தொடர்பாக இந்திய மத்திய அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என வடமாகாண கடற்தொழிலாளர்களும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை வலியுறுத்தியுள்ளனர். இந்தியாவின் சர்ச்சைக்குரிய நிறுவனமாக மாறியுள்ள அதானி குழுமத்தின் கொழும்பு துறைமுகத்துக்கு மேற்கு முனையத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டம் தொடரும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதானி நிறுவனம் மீதான லஞ்சம் வழங்கியதான அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் மற்றும் துறைமுக அபிவிருத்தி திட்டங்களை அமெரிக்காவின் கடனுதவி கோரிக்கையை அந்த நிறுவனம் மீளப்பெற்றுள்ள பின்னணியில் அந்த தகவலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. இந்தியாவின் முன்னணி செல்வந்தரான அதானி நிறுவனம் லஞ்சம் வழங்கி திட்டங்களை பெற்றதன் மூலம் சர்வதேச முதலீட்டாளர்களை திட்டமிட்டு தவறாக வழிநடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருந்தது. இந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து அதானியின் பங்குகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருக்கமானவராக கருதப்படும் அதானி குழுமம் மீதான பல்வேறு கேள்விகளை மீண்டும் எழுப்பியுள்ளது. எனினும் அதானி மீதான குற்றச்சாட்டுகள் தலைநகர் கொழும்பில் உள்ள ஆழ்கடல் கொள்கலன் முனைய திட்டத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என ஸ்ரீலங்காவின் துறைமுக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது முதலாவது வெளிநாட்டு பயணமாக நாளை மறுதினம் டெல்லி செல்லவுள்ள நிலையில் அமைச்சர் இந்த கருத்தை கூறியுள்ளார். அதானிக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் உள்ள பிரச்சினை குறித்து தாம் கவலை கொள்ளவில்லை என துறைமுகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதானி நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படும் மேற்கு கொள்கலன் முனைய அபிவிருத்தியை முன்கொண்டு செல்வதே தமக்கு முக்கியம் என பிமல் ரத்நாயக்க கூறியுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஏற்பட்ட நெருக்கடியுடன் வெளிநாட்டு கடனையும் திருப்பிச் செலுத்தாத நிலையின் நலிவடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்திற்கு வருமானத்தை ஈட்ட இந்த திட்டம் அவசியமானது எனவும் பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். சீனாவின் கொழும்பு துறைமுக திட்டத்திற்கு அருகிலுள்ள கொழும்பு மேற்கு முனைய அபிவிருத்தி திட்டத்திற்கு $700 மில்லியன் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்கா முன்வைத்த குற்றச்சாட்டை அடுத்து அதானி குழுமம் அமெரிக்க அரசாங்கத்திடம் முன்வைத்த $553 மில்லியன் கடனுக்கான கோரிக்கையை திரும்பப் பெற்ற சில நாட்களுக்கு பின்னர் பிமல் ரத்நாயக்கவின் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. இந்திய பெருங்கடலில் பெய்ஜிங்கின் அதிகரித்து வரும் செல்வாக்கை எதிர்கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக இந்த திட்டத்திற்கு கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தம் ஒன்றை அதானி நிறுவனத்துடன் அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி நிதி கூட்டுத்தாபனம் கடந்த ஆண்டு கையெழுத்திட்டிருந்தது. மத்திய கிழக்கு மற்றும் கிழக்கு ஆசியாவை இணைக்கும் உலகின் பரபரப்பான கப்பல் பாதையில் அமைந்துள்ள இலங்கை கடல்சார் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் காணப்படுகின்றது.
இந்த நிலையில் அதானி குழுமம் தற்போது தனது உள்ளக நிதி திரட்டலில் இருந்து இந்த திட்டத்திற்கு நிதியுதவி செய்வதாக கூறியுள்ளது. இதனிடையே அதானி குழுமத்தினால் மன்னார் மற்றும் பூநகரியில் மேற்கொள்ளப்படும் காற்றாலை மின்னுற்பத்தி திட்டம் தொடர்பான மீளாய்வுகளையும் புதிய இடதுசாரி ஜனாதிபதியான அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை உறுதி செய்யும் வகையில் கூட்டாட்சி அடிப்படையிலான தீர்வை வழங்குவது தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. தமது நிலைப்பாடு தொடர்பாக ஸ்ரீலங்காவின் இந்திய உயர்ஸ்தானிகரிடம் எடுத்துரைத்துள்ளதாக தெரிவித்துள்ள முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமது கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அனுருகுமார திசாநாயக்கவின் பயணத்துக்கு முன்னதாக நரேந்திர மோடிக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்னும் ஒரு சில நாட்களிலே டெல்லிக்கு செல்லுகின்ற பொழுது தூதுவர் அவர்களிடம் நாங்கள் வலியுறுத்தின விடயங்களை எழுத்து மூலமாக பிரதமர் மோடி அவர்களுக்கும் அறிவிப்பதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். அந்த வகையில இன்றைக்கு அந்த விடயங்கள் இணையமாக அவரிடம் அனுப்ப வைப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுப்போம். அந்த கடிதத்திலே குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு தமிழ் அமைவாக தமிழருடைய இனப்பிரச்சினை தீர்வு என்ற விடயத்திலே தமிழ் மக்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தமிழருடைய தனித்துவமான இறமையும் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையும் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை இந்தியா அனுரகுமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்த வேண்டும் என்றும் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு எட்டுவதன் ஊடாக மட்டும்தான் இன்றைக்கு ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளே இலங்கை விழுந்திருக்கின்ற இந்த நிலையிலே நாட்டினுடைய வருடாந்த வரவு செலவு திட்டத்தில் கிட்டத்தட்ட 5% பாதுகாப்புக்கு ஒதுக்கி வீணாக்குறதை விட்டு அந்த பாதுகாப்புக்கு இன்றைக்கு ஒதுக்கின்ற அந்த 5% அபிவிருத்திக்கென்றும் பொருளாதார வளர்ச்சிக்கென்றும் ஒதுக்கி ஒரு சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் ஒரு அமைதி நிலைமையையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். ஆகவே இந்த விடயங்களை அணித்தரமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் பிரதமர் மோடி அவர்கள் சந்திக்கின்ற பொழுது வலியுறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க இருக்கிறோம். புலம்பெயர் ஊடகத்துறையில் மூத்த அறிவிப்பாளராக முல்லை மோகன் நேற்று ஜெர்மனியில் காலமானதை அடுத்து அவருக்குரிய இரங்கல் செய்திகள் பகிரப்பட்டு வருகின்றன. ஜெர்மனியில் மட்டுமல்லாமல் புலம்பெயர் நாடுகளின் மேடை நிகழ்வுகளிலும் அறிவிப்பாளராக பங்காற்றியவர் தொலைக்காட்சி மற்றும் வானொலி தளங்களின் நிகழ்ச்சி தொழிப்பாளராகவும் பங்காற்றியிருந்தார். ஊடகத்துறையில் பல ஆண்டுகள் பயணித்த முல்லை மோகனின் இழப்பு புலம்பெயர் ஊடக தளத்தில் ஏற்பட்ட ஒரு இழப்பு என அவரது ஊடக நண்பர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளரான உதவி காவல்துறை அத்தியட்சகர் நெவில் சில்வாவுக்கான விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. ரத்னபுரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தேக நபரை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நகைகள் மற்றும் வாகனங்கள் உட்பட 14 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை பலாத்காரமாக அபகரித்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் உள்ளிட்டவர்களுக்கு எதிராக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த மாணிக்கக்கல் வியாபாரியான முறைப்பாட்டாளர் ஒருவருக்கு சார்பாக செயற்பட்டமை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட குற்ற புலனாய்வு திணைக்களம் நெவில் சில்வாவை கைது செய்திருந்தனர். ஒருதலை பட்சமாக சொத்துக்களை முறைப்பாட்டாளருக்கு வழங்க நடவடிக்கை எடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நெவில் சில்வா இரத்னபுரி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் சந்தேக நபருக்கு எதிரான வழக்கு இன்று மீண்டும் இரத்னபுரி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விடயங்களை ஆராய்ந்த நீதவான் சமன் டி.கே. பனலியனுக்கு நெவில் சில்வாவிற்கான விளக்கமறியலை மேலும் ஒரு வாரத்திற்கு நீடித்து உத்தரவிட்டுள்ளார். திருகோணமலை மூதூர் பகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாஸ் மக்கள் குறைகள் சந்திப்பொன்றை இன்றைய தினம் முன்னெடுத்துள்ளார். அதேவேளை முல்லைத்தீவு செல்வபுரம் பகுதியில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனும் மக்கள் குறைகள் சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார்.
இலங்கையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் பின்னடைவுகளை சந்தித்த நிலையில் தேர்தலின் பின் பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் குறைகள் சந்திப்புகளை முன்னெடுத்துள்ளனர். அந்த வகையில் திருகோணமலை மோதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளான புளியடிச்சோலை, கங்குவேலி கிராமங்களில் மக்கள் சந்திப்புகளை இன்றைய தினம் குகதாசன் முன்னெடுத்துள்ளார். குறித்த கிராமங்களில் வாழ்கின்ற மக்கள் எதிர்கொள்கின்ற நீண்டகால பிரச்சினைகள் தொடர்பில் அந்த பகுதி மக்களுடன் கலந்துரையாடப்பட்டது. மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை கேட்டறிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக உறுதியளித்துள்ளார். அத்துடன் முல்லைத்தீவு செல்வபுரம் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் குறித்த பகுதி மக்களுடன் குறைகள் சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார். வீதி விளக்குகளின்மை, வடிகால் அமைப்புகள் சீரின்மை போன்ற பிரச்சனைகள் தாம் எதிர்கொள்ளும் பாரிய பிரச்சனையாக காணப்படுவதாக மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறித்த பிரச்சனைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவுக்கான உறுப்பினர்களை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க நியமித்துள்ளார். இந்த உறுப்பினர்களுக்கான நியமன கடிதங்கள் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சந்திக சனத் குமாரநாயக்கவினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தனி ஹர்ஷ அமரசேகர நியமிக்கப்பட்டுள்ளார். டெமினர் அமல் கப்ரால், மொஹான் ரே அபேவர்தன, சஞ்சய் குலதுங்க மற்றும் கலாநிதி ஹர்ஷ சுபசிங்க ஆகியோர் குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். முதலீட்டாளர்கள், வணிகர்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் தங்கள் நடவடிக்கைகளை தடையின்றி மற்றும் செயற்திறனுடன் மேற்கொள்வதற்கு உதவும் ஒரு அமைப்பாக கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண அபிவிருத்தி உதவியாளர் சங்கத்தின் புதிய நிர்வாக தெரிவும் பொதுச்சபை கூட்டமும் இன்று யாழ்ப்பாணத்தில் கலைத்தூது மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் உரிமைகளை பாதுகாப்பும் வகையிலும் தேசிய ரீதியாக பேசப்படக்கூடிய ஒரு சங்கமாகவும் குறித்த சங்கம் மாற வேண்டும் என்றும் குறித்த சங்கத்தை மாற்ற வேண்டும் என வடமாகாண அபிவிருத்தி உதவியாளர் சங்க தலைவர் விஜயராசா விஜயரூபன் தெரிவித்துள்ளார். அதேவேளை கிழக்கு மாகாணத்தில் உள்ள அபிவிருத்தி உத்தியோகத்தர்களையும் தம்முடன் இணைந்து தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுற்று நிறுவனங்கள் ஒருபுறமும் அரச மேலாளர்கள், அரச திணைக்கள தலைவர்கள் மறுபுறமாகவும் செயற்பட்டு கொண்டிருந்த நிலையில் ஒரு கௌரவமான அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையை மேற்கொள்வதிலிருந்த இடர்பாடுகளுடைய இடைவெளியை உணர்ந்துதான் இந்த தொழிற்சங்கம் எங்களால் ஸ்தாபிக்கப்பட்டது. இன்று வரை இந்த ஸ்தாபிக்கப்பட்ட தொழிற்சங்கம் பலதரப்பட்ட நெருக்கடிகள், பலதரப்பட்ட சவால்களுக்கு மத்தியில் இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களில் வல்லமை பொருந்திய ஒரு தொழிற்சங்கமாக, தேசிய ரீதியாக பல விடயங்களில் அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்த குழுவாக எங்களுடைய வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோக சங்கம் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து செல்கிறது. இன்றைய இந்த பொதுக்கூட்டத்தில் மென்மேலும் எங்களுடைய ஆளுகை பிறப்பை வடக்கு மாகாணத்தில் இருந்து விஸ்தரிப்பதும், அவ்வாறே எங்களுடைய வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் என்ற பெயரினை தேசிய நிலைப்படுத்தியதாக பெயர் மாற்றத்துக்கு உட்படுத்துவதற்கான அங்கீகாரமும் இந்த பொதுச்சபையில் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் பதவி கட்டமைப்புகளை நாங்கள் ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட, ஒரு கௌரவமான மத்தியமயப்படுத்தப்பட்ட மத்திய நிர்வாகத்தின் கீழ் கட்டியாள்வதற்கான பொறுப்புகளும் அதிகாரங்களும் இந்த பொதுச்சபை எங்களுக்கு கையளித்திருக்கிறது. அவை கடந்த காலத்தில் அரசியல்வாதிகளோடும், அரச இயந்திரத்தோடும், அரச மேலதிகாரிகளோடும் போட்டியிட்டு அல்லது அவர்களோடு சரிநிகராக போரிட்டு முடியுமானவரை எங்களுடைய உத்தியோகத்தருடைய உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். வடக்கு மாகாண இல்லப்பிறப்பை தாண்டி கிழக்கு, விசேஷமாக கிழக்கு மாகாணம் அடங்கலான பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களையும் கௌரவமான இந்த சேவையின் ஊடாக அழைத்துச் செல்கின்ற ஒரு தொழிற்சங்க பொறிமுறையை நாங்கள் பின்பற்றுவதற்கான வடிவமைப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் கார்த்திகை விளக்கீட்டின் குமாராலய தீப உற்சவ நிகழ்வு இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. முருகப்பெருமானுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து சொக்கப்பானை என அழைக்கப்படும் கார்த்திகை தீப நிகழ்வு நல்லூர் ஆலய முன்வளாகத்தில் இடம்பெற்றுள்ளது. சொக்கப்பானை நிகழ்வு இடம்பெற்ற பின்னர் முருகப்பெருமான் கைலாய வாகனத்தில் வெளிவீதி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்திருந்தார். சொக்கப்பானை நிகழ்வில் பெருமளவு முருகன் அடியவர்கள் கலந்து கொண்டிருந்தனர்.
மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. மஸ்கெலியாவிலிருந்து ஹங்கராங்குத்த பகுதியை நோக்கி சென்ற வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் வீழ்ந்ததில் சாரதி மற்றும் உதவியாளர் படுகாயமடைந்துள்ளார். சாரதியின் கவலையின்மை காரணமாக குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் குறித்த வாகனம் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேற்படி குறித்த வாகனம் விபத்துக்குள்ளான அதே இடத்தில் கடந்த வருடம் சிவனொளி பாதமலைக்கு சென்று பேருந்து விபத்துக்குள்ளானதில் பயணித்த 3 பேர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கனடாவிலிருந்து கொள்கலன் ஒன்றில் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பொதியொன்றில் கஞ்சா அடங்கிய 20 போத்தல்கள் இலங்கை சுங்க அதிகாரிகளினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் வவுனியா மகாரம்பை குளம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் வவுனியா மகாரம்பை குளம் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு வடமுனை ஒத்துச்சேனையில் சகோதரியின் கணவனை கொலை செய்த குற்றச்சாட்டில் கணவன் மனைவி ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடமுனை ஊத்துச்சேனையைச் சேர்ந்த 48 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான வேறு சிவசுப்பிரமணியம் என்பவரை உயிரிழந்துள்ளார். மதுபோதையில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்டு வாய் தர்க்கம் சண்டையாக மாறியதை அடுத்து சகோதரியின் கணவன் மீது கோடாரி மற்றும் கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். போலி கல்வி தகமை குற்றச்சாட்டு, சபாநாயகர் பதவி விலகினாலும் அனுரவிற்கு அழுத்தம், நீதியமைச்சர் உட்பட்டவர்களின் தகமைகளில் புதிய குற்றச்சாட்டு. யாழ் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அர்ச்சுனாவின் குழப்பத்தை ஆளுநர் தடுக்காததால் விமர்சனம், அர்ச்சுனா மல்லினமாக விழித்ததாக அதிகாரிகள் குற்றச்சாட்டு. அனுரவின் இந்திய பயண பின்னணியில் தமிழருக்கு உதவி கோரும் கஜேந்திரகுமார், இந்திய பிரதமருக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக கடிதம். யாழ் மருத்துவமனைகளில் 60 பேருக்கு மேல் எலிக்காய்ச்சல் நோயாளர்கள், 7 பேர் மரணத்தை அடுத்து சுகாதார அறிவுறுத்தல்கள் தீவிரம். உலக சதுரங்க வாகை தமிழருக்கு முதல்வர் ஸ்டாலின் நிதி சன்மான அறிவிப்பு, உலகின் இளவயது வாகியர் குசேவுக்கு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. பிரான்சில் அரசியல் சவால்களுடன் பிரதமர் பொறுப்பேற்றார் பிரான்சுவா பெய்ரோ, நல்லிணக்க உதவி தேவை என அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.